கடந்த வாரம் நீயா நானால வந்து ஸ்கூல் ஃபீஸ் பற்றி ஒரு டாபிக் போயிருந்தேன். ஸோ அதில் பேரண்ட்ஸ் சைடில் உட்காந்துருந்த பூர்ணிமா மேம் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட போகலாம் வாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேருமே டாக்டர்ஸ் தான். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ப்ரைவேட்டாக கிளினிக் வச்சுருக்கேன். என்னால் 2 lakh கூட பே பண்ண முடியும். பட் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம போய் கேள்வி கேட்கும்போது, நான் ஒரு டென்டிஸ்ட். என் பேர் பூரணி. என்னோட கிளினிக் வியாசர்பாடியில் இருக்குது. இட்ஸ் அ ப்ரைவேட் கிளினிக். என் ஹஸ்பண்டும் டென்டிஸ்ட் தான். அவங்க வந்து ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் இன் பெரியார் நகர். ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர், ஒரு ப்ரைவேட் டாக்டர். ஸோ ஒரு வீட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி தான் இல்லையா? ஸோ வை டு சூஸ் உங்கள் பசங்களை நீங்கள் வந்து லைக் ரொம்ப டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன் என்னென்னா அவங்கள கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் போட்டது. நீங்கள் நினைச்சா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெளி ஸ்கூல்லேயே சேர்த்துருக்கலாம். பட் வை? இது வந்து உடனே ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுத்த டிசிஷன் கிடையாது. லைக்வைஸ் எல்லாரும் மாதிரியும் நாங்களும் ப்ரீகேஜி அதெல்லாம் போடும்போது எந்த ஸ்கூல் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல, ஒரு பெரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறதா இருந்தால் அவங்க நல்லா பண்ணுவாங்க. நம்மளும் நம்ம வீட்டிலேருந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட் வெளியில் போகிறாங்க. ஸோ தட் வில் பி ஸோ சேஃப் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த காசுக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம கொண்டு போய் சேர்த்தது. நாங்களும் அப்படி தான் சேர்த்தோம். பிகாஸ் என்ன மாதிரி தான் எல்லா பேரண்ட்டுமே டிசைட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலி என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து விருதுநகர். நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ எங்களோட ஸ்கூலிங் அந்த இதெல்லாமே அந்த ஜென்ரேஷனுக்குரியது. லைக் 2000s சொல்கிறது, 95லேருந்து 2000 வரைக்கும். அப்போ வந்து ஒன்லி ஃபார் பியூர்லி எஜுகேஷன் தான். எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற மாதிரியான ஸ்கூல் ஸ்ட்ரக்சர்ஸே கிடையாது. அதோட தாக்கமோ என்னமோ தெரியல. நாங்கள் இங்கே பார்க்கும் போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே கூட எனக்கு தோணியிருக்கலாம். என்னோட காலேஜுமே வந்து நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் படித்தேன். இங்கே சென்னையில் கவர்மெண்ட் காலேஜ் தான் படித்தோம். கவர்மெண்ட் சீட்டில் தான் படித்தோம். நாங்கள் எழுதும் போது நீட் கிடையாது. ஸோ ஆக்சுவலி நீட் கிடையாது. நாங்கள் அதனால எங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே எங்களுக்கு ஒரு ஜெனரேஷனே வந்து டாக்டர் ஆச்சு. அதில் நானும் ஒருத்தி. எஜுகேஷனை நம்பி தான் இந்த ஜெனரேஷன், இந்த தமிழ்நாடு, இந்தியா எல்லாருமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு அன்ஈக்குவலாக பார்க்குறதோ இல்லை அதை வந்து நம்ம வந்து ஒரு மணி இருக்கிறவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற மாதிரியோ, மணி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனே வந்து இந்த மாதிரி மாறுங்கிறதே நான் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே ஆக்சுவலி நேட்டிவ்ல இருக்கிற இன்னும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அவங்க குழந்தைய சேர்த்துருக்காங்க. பிகாஸ் எஜுகேஷன் தான் மஸ்ட்டு. அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்டேஷன் ஆக்குறதோ இல்லை அதை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக பண்ணுறதோ இட்ஸ் நாட் அது நல்லது இல்லை. அதோட தாக்கம் தான், அதோட இதுதான் நம்ம வந்து இது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க ஃபீஸ் கேட்குறாங்கிறதுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் ஃபார் அஸ் எனக்கு நானுமே அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் இருந்துடவே கூடாதுங்கிறதுக்காக தான் ஐ ஷிஃப்டட். நான் ஷிஃப்ட் ஆனதுக்குமே வந்து இட்ஸ் ரொம்ப வந்து ஒரு இதுவும் கரெக்டாக ஒரு பயங்கர மெச்சூர் டிசிஷன் சொல்லலை. ஃபஸ்ட் நான் என் குழந்தைய ப்ரீகேஜி சேர்க்கும் போது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு அந்த மாதிரி ஸ்கூலில் தான் சேர்த்தேன். ஃபீஸ் வாஸ் ஹை. ப்ரீகேஜிக்கு 69 பே பண்ணேன். பிஃபோர் கோவிட் 2019 சொல்கிறேன். கோவிடில் கிளாஸஸே இல்லை. அப்போயுமே நான் 40 பே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த ஏரியாவில் இந்த ஸ்கூல் வந்து மற்ற இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த டிசிஷன் எடுக்கும் போதுமே என் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ எல்லாருமே கூட கொஞ்சம் சொன்னாங்க, யோசிச்சு இதை பண்ணு அப்படின்னு. மேபி 2 பேருமே கொஞ்சம் ஒரு எஜுகேஷன் இருக்கிறனால ஓரளவு ஸ்கூல் முன்ன பின்ன இருந்தால் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிசிஷன் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், ஓரளவு ஆமாம் எடுக்கும்போது கூட ஓரளவு முன்ன பின்ன இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணலாம். நம்ம கிட்ட நாலேஜ் இருக்குல்ல, நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். புக்ஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். பட் எங்களுக்கு என்னன்னா நம்ம இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ஹை ஃபீஸை நம்மளும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து எங்களோட இதுவாக இருந்தது. ஒரு டைலமோல ஒரு தயக்கத்தில் ஒரு இதில் தான் சரி பார்க்கலாம் எடுத்துடலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தோம். எங்களுக்கு அது ஓகே தான். நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத பார்த்துட்டே இருக்கோம். ஓகே இதில் அவங்க பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு சொல்லி முடியலன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் போயிடுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ போராடுறாங்க, எவ்வளோ சண்டை போடுறாங்க ஒரு நல்ல ஸ்கூலில். நாங்கள் என்னோட இதுலன்னா அவங்க அந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க லைஃப்லேயே அவங்க ஸ்கூலுக்கு மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க அந்த மிடில் கிளாஸ் இதில் அவங்க சம்பாதிக்கிற எல்லாமே
ஸ்கூல் ஃபீஸில் போயிடுது. அவங்களோட பேசிக்கான எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ரேஷன் ஷாப்பையோ எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க. அதை தான் நம்பி இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஹெல்த்தை வந்து அவங்க பார்த்துக்கணும். இப்போ நாங்களே எங்களோட இது இருக்கும், எஃபெக்ட் ஆஃப் ஜூன்னு சொல்லுவோம். நாங்கள் கிளினிக், ப்ரைவேட் கிளினிக் வச்சுருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் ஜூன்னா ஸ்கூல் சேர்த்துருக்காங்க. ஸோ வந்து ப்ரைவேட் கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிற அந்த இது வந்து கம்மியாக இருக்கும், பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து எல்லா எஃபெக்ட் ஆஃப் ஜூன்னா எல்லா டாக்டர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் கிளினிக் கேட்டால் எஃபெக்ட் ஆஃப் ஜூனால தெரியும், ஜூன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு 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 ஹை அமௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இப்போ தான் ஃபீஸ் கட்டியிருக்கோம், நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் நான் அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகஸ்ட்டில் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஜூன் எஃபெக்ட்னா அது நீங்கள் ஏதாவது டாக்டர்கிட்ட பேசிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுதான் அந்த அந்த மிடில் கிளாஸோட அந்த ஒரு ப்ராப்ளமே. அவங்களுக்காக அவங்க செலவு பண்ணிக்கவே முடியாது. மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு, இதில் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்னா அவங்க ஸ்கூல் சேர்த்துட்டும் அவங்களுக்கு அந்த 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 ஒரு லாஸ்டான அந்த ரிசல்ட் வரலங்கும் போது அவங்களோட மைண்ட் செட் மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹோல் லைஃப் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர் நம்பி, எஜுகேஷன் நம்பி கொடுத்துட்டு அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா தெரியல. அண்ட் ஸ்கூல்ஸில் நடத்துகிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு க்ரீன் டே, எல்லாரும் லஞ்ச் பாக்ஸ் க்ரீனில் எடுத்துவாங்க, இன்னைக்கு ரெட் டே. ஸோ ஒரு பேரண்ட்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ்லாம் எங்கெல்லாம் வந்து அதிகமாகுது இந்த மாதிரி விஷயங்கள். அதுதான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்கும் போது இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 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 அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணிக்குவாங்க. ஒரு ஒர்க்கிங் உமனோட இதில் தான் எல்லாமே இது வந்து விழும். ஸோ வந்து நீங்கள் அந்த டேயை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நாள் நைட் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த அந்த அன்னைக்கு நம்ம மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இதெல்லாமே வந்து ஆட் ஆன் ஆகி அந்த பேரண்ட் தலையில தான் விழுது. அப்போ அவங்க வந்து அந்த அந்த ஸ்கூலை வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், அதில் ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பேரண்ட்ஸோ இந்த கிட்ஸு வந்து அதை போய் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது பேரண்ட்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுதே தவிர அவங்களால அதை ப்ரிப்பேர் பண்ண முடியாதுனோ எதுவுமே இல்லை. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த அந்த அது எல்லாமே ஒரு ஆட் ஆன் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகுது. போர்ஷன் கம்ப்ளீஷன் ஒன்று இருக்குல்ல மேம். ஸோ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக போயிடுவாங்க. அதில் வந்து எல்லா குழந்தையாலும் அந்த விஷயத்தை கிராப் பண்ண முடியாது. ஸோ இந்த போர்ஷன் கம்ப்ளீஷன் பிரச்சனைலாம் என்ன மேம்? போர்ஷன் கம்ப்ளீஷன் பிரச்சனைங்கும் போது ஃபஸ்ட் அது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் எல்லா மிஸ்ஸுமே எடுத்திருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு ஃபாலோவில் போயிருப்பாங்க. இப்போ அந்த மேம் சொன்னாங்களே அந்த அந்த டீச்சர்ஸ் வந்து இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு லேக் ஆகும். மறுபடியும் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே யாராவது வந்தால் தான் அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு மந்த்துக்கே ஒரு லெசன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அந்த டீச்சர் வந்து ஒரு மேப் வச்சுருந்துருப்பாங்க. 1 மந்தில் போயிடலாம். இப்போ அங்கே ஒரு கேப் விலகும் போது லாஸ்ட்டாக ஒரு 5 லெசன்ஸ் வந்து 1 மந்தில் எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த கேப் விழுந்து அடுத்து வந்து அவங்க இன்னொருத்தர் டீச்சர் வந்து தான் அவங்க அந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டீச்சர்ஸ் வந்து வேணும்னே வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ஸ்லோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இது பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துல டீச்சர்ஸே இருக்கிறது இல்லை. அதுதான் வந்து பேசிக்கான ஒரு இது. ஸ்கூல் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ வந்து அது ப்ராஃபிட்டபிளோ அது ஒரு முதல்ல பிஸ்னஸே கேட்டகரியே கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு சர்வீஸ். அதை வந்து நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அந்த ஸ்கூல் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட பசங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட்டுமே திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணாங்கனாலே எஜுகேஷனுக்கு அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலே அவங்க மற்ற இதெல்லாமே வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு தே கேன் கோ ஃபார் த எஜுகேஷன். இல்லை ஏதாவது ஒரு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பேரண்ட் மேலே ஃபோர்ஸ் பண்ணாமல் இஃப் யூ வாண்ட்னா வில்லிங்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கிற மாதிரியான ஒரு இது பண்ணலாம். பேரண்ட் சைட்லேருந்து அவங்க கேட்குறாங்கங்கிறது கண்ணை மூடிட்டு நம்ம பேவும் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு வயசாக நம்ம வந்து ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணணும். போய் உடனே வந்து எல்லாருமே வந்து இப்போ நான் ஆக்சுவலி அந்த இதிலே பார்த்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேருங்க. அது வந்து இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுங்கிறது அவ்வளோ ஸ்கூல் இருந்துமே யாருமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தாண்டிட்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலே ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டேக் எடுத்து பண்ணாதான் வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இது இருக்க முடியும். என்னதான் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வராங்க அப்படின்னாலும் அவங்க படிக்கிறாங்களா, அவங்க மூவ் பண்ணுறாங்களா, அவங்க அந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதுலேருந்து இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா அப்படின்னா தான் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லையோ 3rd ஸ்டாண்டர்ட்லையோ 4th ஸ்டாண்டர்ட்லையோ கட்டின ஃபீஸுக்குரிய ஒரு இது வந்து இருக்கும். ஸோ அதையுமே பேரண்ட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பான முறையில் இந்த இதில் நல்லா பண்ணலை அப்படின்னா நம்ம சும்மா ஸ்கூலையும் மாற்றிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஸ்கூல் ஏதாவது சர்ச் பண்ணலாம். தட் இஸ் ஆன் த பேரண்ட்ஸ் சைட். அவங்க ஏரியாலேயே ரொம்ப தூரமும் போட முடியாது. பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஒரு கஷ்டம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க சூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க. அந்த கஷ்டத்தை வந்து கொஞ்சம் ஸ்கூல்ஸ் வந்து அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்காமல்
இது வந்து ஒரு ஃப்யூச்சர்னு நினச்சி அதை பண்ணணும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர்னா அது அந்த பில்டிங்கோட போயிடும். இப்போ ஏதோ பில்டிங் விடிஞ்சு விழுதுன்னா அது ஒரு காசோட போயிடும். நம்ம எஜுகேஷனை தப்பாவோ இல்லை எஜுகேஷனை கம்மியாவோ இல்லை எஜுகேஷன் ஏதாவது கை வைக்கும் போது இந்த ஃப்யூச்சர் அண்ட் ஜென்ரேஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆகும். ஸோ அதை வந்து எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உங்கள் தாட்ஸ் ரொம்ப உண்மையாக தாட்ஃபுல்லாகவும் இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூப்பா தேங்க்யூ.